அல்லேலூயா. இந்த இல்லம் என்பது ஜெப வீடு. ஆமென். இல்லம் என்பது நமது உள்ளம். உள்ளம் என்பது ஜெப வீடாக இருக்க வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இருந்தாலும் ஆண்டவர் இந்த புதிய வாசல் சீயோன் திருச்சபையிலே உலாவி கொண்டு வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வசனத்தின் ஓரத்தின் தொங்கல் இந்த இடம் முழுவதும் உலாவி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். வாசிக்க கேட்போம். ஏசாயா 35:10. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆழ்ந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சீயோனுக்கு வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை கேட்கிற நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஏன் என்றால் உலக வாழ்க்கையில பாவ சந்தோஷத்துல இச்சைகளிலே இல்லையா போன்ற அநேக காரியங்களை நம்ம சிக்கி என்ன பண்ணி கொண்டிருக்கிறோமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த பாவ சந்தோஷத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து, ஆமென், தேவன் நம்மை மீட்டெடுத்து அதை சொல்ல பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் விடுதலை. இந்த மீட்பு என்பது விடுதலை, ரட்சிப்பு. கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்ப உலக மாம்ச பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட நம்மை தேவன் மீட்டெடுத்து தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் மகா பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசி அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். இங்க பார்க்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யாரு? நம்மளால ரட்சிக்கப்பட்டவங்க. ஆமென். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இந்த உலக பாவ வாழ்க்கையில இருந்து நம்ம மீட்டு விடாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாதா இருந்திருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஒருவேளை இங்க நம்ம பார்க்க பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஆமென். சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு பிரச்சனை இல்லைங்க, யாருக்கு போராட்டம் இல்லைங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்ட மத்தியிலும் தேவன் அதை என்ன செய்யறாரா, இந்த பிரச்சனை போராட்டத்துல இருந்து நமக்கு விடுவிக்கிறார். அல்லேலூயா. உலக வாழ்க்கையில பாவ வாழ்க்கையில சிக்கிருந்து நம்மை மீட்டெடுத்த தேவன் இந்த பிரச்சனை போராட்டங்களில் இருந்தும் தேவன் நமக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவார், ஒரு மீட்பை கட்டளையிடுவார். அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை திரும்பியும் நீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இங்க பார்க்கிறோம், இந்த 35ஆம் அதிகாரம் முழுவதும் தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிற ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. ஆமென். முதல் வசனத்தை வாசிங்க. 35ஆம் அதிகாரம் ஏசாயா எழுதின புத்தகம். இது ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். ஆமென். இந்த வார்த்தையானது ஆண்டவர்களோடு கூட இடைப்படுகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக இருக்கும். ஆமென். நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரர்கள் போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுவார் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ இந்த சொல்லப்படுகிற வார்த்தை இந்த வேதாகம் முழுவதுமே it's a prophetical word. அல்லேலூயா. இவன் ஏசாயா என்ன தீர்க்கதரிசிகளின் புத்தகம். இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு இன்றைக்கு ரேமாவாக வருகிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமாக வருகிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு தேவ பலனாக வருகிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு புதிய வழிவாசலை திறந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாசிங்க. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். பிரைஸ் தி லார்ட். 2024 நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ வனாந்தரத்தை பார்த்துட்டோம். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள், நம்ம எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இன்னும் நடக்காமல் இருந்திருக்கலாம். சீயோனுக்கு வாருங்கள். கர்த்தர் இந்த வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் சொல்றாரு, சீயோனுக்கு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்.
ஆமென். ஆமென். சீயோனுக்கு வரும்போது என்ன உங்களுக்கு உண்டாகுமா? மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது பட்டு போச்சு என்ன நம்ம நினைக்கிறோம். ஒரு செடி வளர்க்கிறோம், அது பட்டு போனா நமக்கு இந்த உள்ள எப்படி வாடும் பாருங்க. ஆமென். பட்டு போச்சு நம்ம உள்ள எப்படி வாடும்? ரொம்ப வேதனையா இருக்கும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுமே, கசந்து போன உந்தன் வாழ்வு செழிப்பாகுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுமே, கசந்து போன உந்தன் வாழ்வு செழிப்பாகுமே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த மாறாவின் தண்ணீர் எப்படி மதுரமாக மாறிச்சோ அதே போல நம்முடைய வாழ்க்கை மதுரமாக மாறும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி போனார் மோசே. அப்ப அவங்க மிகவும் தாகமா இருந்தது, குடிக்க தண்ணியே கிடைக்கல. அப்ப அந்த மாறா என்ற இடத்துக்கு போனாங்க. அங்க பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு, ஆனா எடுத்து குடிச்சு பார்த்தா ஒரே கசப்பு. மக்களுக்கு வந்த சோர்வு, ஒரே பலவீனம், தாகத்தோடு இருக்கிறாங்க. பார்த்தா கசப்பா இருக்கு, என்ன பண்றது தெரியல. அப்ப மோசையை நோக்கி அவங்க என்ன செய்யறாங்க கேட்கும்போது, மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அங்க அந்த கலையை வெட்டி அந்த நதியில போடு அப்படின்னாரு. ஆமென். பாருங்க, அந்த மாறாவின் நதி, அந்த மாறாவின் தண்ணீர் மாறவே மாறாது. எப்போது அந்த கலை அந்த தண்ணில போடப்பட்டு கலக்கப்பட்டதோ அப்பவே மாறாத கசப்பு தன்மை மாறி மதுரமாக மாறிற்று. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க சீயோனுக்கு வரும் பொழுது உங்க வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை, ஆமென், பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில கலக்கும் பொழுது மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்களை தேவன் நடத்தி காட்டுவார். கசப்பான உங்க வாழ்க்கை மதுரமாக மாறப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த 2024ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்திருக்கலாம், கண்ணீரின் பாதையில் நடந்திருக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையானது நேராய் உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்க வாழ்க்கை ஹல்லேலூயா ஆமென் மகிழ்ச்சியாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சீயோனுக்கு வரும்போது உங்க வாழ்க்கை மகிழ்ந்திருக்கும், செழித்திருக்கும். ஆமென். அதான் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமா. ஒரு மகிழ்ச்சி, ஒரு செழிப்பு வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி. பாருங்க, அந்த கசப்பான தண்ணீரை குடிக்கும் பொழுதே என்ன ஆயிடுச்சா, அவங்க வாழ்க்கையில ஐயோ அப்பா நிம்மதி பெரும்பூச்சு. இன்னைக்கு அதான் எதிர்பார்க்கிற காரியம். எப்படி எப்பாடி ரொம்ப தாகம். நீங்க தண்ணி மட்டும் கசப்பான தண்ணி தாகத்தோடு இருக்கீங்க, அது ஒரு கசப்பான தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? வெறும் வேதனையா இருக்குமா இல்லையா? ஆனால் பாருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 15ஆம் அதிகாரம் யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவருக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டிருந்தது. அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஆமென். ஏன் அப்படி அவங்க முறுமுறுக்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து உங்களுக்கு அந்த வசனம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 22ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். 3 நாள் தண்ணி குடிக்கலாம் என்னங்க ஆகுது? நாக்கெல்லாம் வறண்டு அப்பா தண்ணி தாகமா இருக்கு, ஒரே தாகமா இருக்கு அப்படின்னு நினைப்போமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில சாதாரண ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் நம்ம குடிக்கணும். அவங்க உடம்பு, அவங்க வெயிட், அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி குடிக்கணும் இல்லையா? ஆனா 3 நாள் தண்ணி கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கு அவங்க வாழ்க்கையில? அப்படியே தாகத்தோடு இருப்பாங்க. ஐயோ தண்ணி கிடைக்காதா, தண்ணி கிடைக்காதா என்று சொல்லி. ஆனா அந்த தாகத்துக்கு மாறா என்ற மாறாவிலே வந்தபோது தண்ணீர் கிடைக்குது இல்லையா? மாறாவின் தண்ணீர் கசப்பாய் தண்ணீர் குடிச்சு பார்த்தா ஏற்கனவே எங்க வாழ்க்கையில 3 நாள் தண்ணியே இல்லாம நடந்து வந்த குடிக்க. ஆனா இங்க வந்து தண்ணி இருக்கு, ஆனா என்னது வாய்க்கு கை கெட்டினது வாய்க்கு எட்டல இல்லையா? கைக்கும் வாய்க்கும் பிரச்சனை. இப்ப அழகா தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு பார்த்தா ஒரே கசப்பா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில நீங்க நடந்து 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 சோர்ந்து போயிருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிற காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி.
எதுவா இருந்தாலும் என்று சொல்லும் பொழுது நீங்க தீமையான நன்மையை யோசிச்சிருக்கலாம். ஆமென். தேவன் கொடுக்கிற நன்மை, தேவன் கொடுக்கிற நன்மை எதுவாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நடக்கிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி. நான் ஜோசியக்காரன், நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் சொல்றதுக்கு அல்லேலூயா. எது இருந்தாலும் ஒரு ஒழுங்குன்னு இருக்கு. என்ன பொறுத்திருக்கும்? தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய நன்மைகள் நிரந்தரமானது. அதுல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு, பரிபூர்ண சந்தோஷம் இருக்கு, பரிபூர்ண சமாதானம் இருக்கு, நித்திய மகிழ்ச்சி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுல ஏசப்பா உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற நன்மை எனக்கு போதும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவளுக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்ப இது கசப்பா இருந்த உடனேயும் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? துன்பம். ஐயோ என்னடா இது, கை கேட்டது வாய் கேட்டலையே, கசப்பா இருக்கு, தாகத்தோடு இருக்கு, இப்ப என்ன பண்ணுது? அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். உடனே முறுமுறுப்பு தான். செங்கடல்ல இருந்து கர்த்தர் கூட்டு வந்தாரு, கர்த்தர் பாதுகாத்தாரு, அப்படிலாம் இல்லைங்க. ஏன் செங்கடல்ல இருந்து ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டு அழைத்து கொண்டு வந்தார் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை தாண்டி வரும்போது அப்பவே மோசே மூலியமாக அந்த செங்கடல் மூலியமாக அவங்க ஞானஸ்தானம் பெற்றார்களாம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள்ல உயிர்த்தெழும்போது கல்லறைகள் திறவுண்டன. அநேக பரிசுத்தவான்கள் அவரோடு கூட எழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனால் அங்க மோசேவினால ஞானஸ்தான செங்கடலை கடக்கும் போது ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியம் பாத்தீங்களா? அப்ப அது ஒரு நினைக்கிறோம் ஆண்டவர் மகா பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாருங்க. அந்த கடல்ல செங்கடலை கலக்கிறதுனால, கடந்து போகிறதுனால அந்த ஜலமானது அவங்க மேல படுறது நிமித்தமாக ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனிடத்தில் பிரவேசிக்க முடியாது என்று பார்க்கிறோம் அல்லவா? அப்ப ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலேயே அந்த ஞானஸ்தானம் என்பது அங்கு அவருக்கு உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவருக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அங்க பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்கா, சோர்ந்து போகாதீங்க, முறுமுறுக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் முறுமுறுப்பு தான். முறுமுறுக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நீங்க பாருங்க, அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. பிரைஸ் தி லார்ட். அந்த பாருங்க, அந்த கட்டை என்பது சிலுவை என்பதை வைத்துக் கொள்ளுங்க. சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ரட்சிப்பு அதுல இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு. அந்த சிலுவை மரத்தில் அல்ல, சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. ஆமென். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் மறைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில அந்த கல்வாரி சிலுவையினால் நமக்கு மீட்பு உண்டாயிற்று. புதிய ஏற்பாடுல இன்னைக்கு அந்த கல்வாரி சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க பார்க்கும்போது பாருங்க, அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று என்று பார்க்கிறோம். 26ஆம் வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, இங்க உங்க திருச்சபையில தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கவனமாய் கேட்டு, கவனமா கேட்கணும். ஆண்டவர் என்ன காரியம் சொல்றாரு, என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு சொல்லி நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. நிறைய பேரு கேட்கறது இல்ல, சும்மா வராங்க போறாங்க, ஏதோ இல்லையா ஆபீஸ் போயிட்டு வர மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. அந்த திருச்சபை என்றாலே சந்தோஷம் வரணுங்க. நான் சர்ச்சுக்கு போறேன், அங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்பா வீட்டுல வரும்போது சந்தோஷமா வரணுங்க. அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதான். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. அப்பா வீட்டுல வந்தாலே சந்தோஷம், ஆமென், சமாதானம், மகிழ்ச்சி. அல்லேலூயா. மரக்காட்டுல ஒரு வாலிப மக இருக்கிறா. அப்பா நான் எப்படியாச்சும் வந்துடணும், ரட்சிக்கப்படல அவங்க வீட்டுல யாருமே. அவங்க மாமெல்லாம் வந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்னப்பா பண்றது, கவலையே படாதம்மா. சரி உங்க அம்மா வந்திருக்காங்க, நீ அன்னைக்கு ஒரு நாள் நீ திருப்பியோ வந்துட்டா திருப்பி உனக்கு கஷ்டமா போயிடும், திருப்பி நெக்ஸ்ட் அப்படி போகுது, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க. பிரச்சனை கிடையாது, அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போமா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்க போமா அப்படின்னு சொன்னோம். அங்க 2 சபை இருக்கு, 2 ஆவிக்குரிய சபை. அது ஒரு ஆவிக்குரிய சபை பாத்தீங்கன்னா நீங்க தான் வரணும், நீங்க தான் போகணும், வேற எங்கேயும் தாய் சபைக்கெல்லாம் போக கூடாது. எப்படி ஒரு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி கொண்டு போனா பரவாயில்ல, ஆமென், தாய் சபைக்கு போக கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு திருச்சபை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க பாருங்க, நான் சொன்ன ஒரு ஆவிக்குரிய அருகாமையில் திருச்சபைக்கு போமா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அங்க போய் தேவனை ஆராதி. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லையா, பிரச்சனை இல்லையா, அதுக்கப்புறம் கிளம்பிவோமா. அந்த வாஞ்சை நான் முன்னாடியே வந்திருப்பேனே, நான் என்ன பண்ணிட்டேன், இங்க வந்துட்டேனே சொல்லி, இங்க இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி மிகவும் கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிழ்ச்சியான காரியங்கள் செய்ய போகிறார். ஆமென். அப்பா வீட்டுல வந்தாலே சந்தோஷம் தாங்க. பிரைஸ் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த புதிய வசதியின் திருச்சபையில வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கல் உலாவிக் கொண்டு இருக்கிறதா. கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய திருச்சபையில கர்த்தர் செய்ய போகிறார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக மக்கள் இங்க கட்டப்பட்டவர்களாக வராங்க. பிசாசினால அந்த கட்டுகள் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பிசாசின் பிடியில அகப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. அந்த பிசாசப்பட்ட மக்களை தேவன் விடுவித்து அனுப்புகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வையானவைகளை செய்து. நீ கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்கறது மாத்திரம் இல்லாம அவருடைய பார்வைக்கு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. ஆமென். இங்க 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. சத்தத்தை கவனமா கேட்கணும், அவர் பார்வைக்கு செம்மையானவை செய்யணும், அவருடைய கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களையும் யாவையும் கை கொள்ளணும். நம்ம கை கொள்ளணுங்க. நம்ம செவி கொடுக்கிறோம், கேட்கிறோம், ஆனா கை கொள்றோமா? நம்ம கை கொள்றோமா? அதை நீங்க பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறதின் அடையாளம் என்னன்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கணுங்க. உங்க பார்த்தாலே நீங்க you are the man of God என்று ஆண்டவர் சொல்லணும். ஆமென். நீ தேவனுடைய மனுஷன் என்று தேவன் உங்களை அங்கீகரித்தது போல மனிதர்கள் உங்களை பார்க்கும்போது உங்க நடக்கையில, உங்க பேச்சில, உங்க செயல்கள, உங்க எண்ணங்கள்ல நீங்க தேவனுடைய மனுஷன் என்பதை நீங்க என்ன செய்யணுமா? நினைக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இங்க பார்க்கும்போது, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். பரிகாரம் தேட போறோம். இங்க போனா பரிகாரம் செய்யலாமா, அங்க போனா பரிகாரம் செய்யலாமா, பரிகாரம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ அலைந்து திரிகிறேன். அன்பு தேவ ஜனங்களே, பரிகாரம் அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாக கர்த்தர்
சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் எங்க வாசம் செய்யறாரா? சீயோனிலே. ஆமென். இந்த ஆலயத்துல வாசம் செய்யறார். அப்ப இங்க வரும்போது சீயோன், புதிய வாசல் சீயோன் திருச்சபைக்கு வரும்போது கர்த்தர் என்ன செய்யறாரா? உங்களுக்கு உங்கள் வியாதிகளை கர்த்தர் நீக்குகிறார், உங்கள் பாவ கட்டுகளை கர்த்தர் நீக்குகிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரங்களை கர்த்தர் நீக்குகிறார். ஆமென். உங்கள் வனாந்தரத்தை தேவன் செழிக்க செய்வார். ஆமென். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஒரு மலர் என்று சொன்னாலே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சுகந்த வாசனை. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட், நீங்க சீயோனுக்கு வரும்பொழுது ஆண்டவர் சொல்றார், யாரெல்லாம் வாஞ்சையோடு கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வரீங்களோ, ஆமென், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன மைனஸ் இருக்கோ, என்னென்ன காரியங்கள் இருக்கோ, நீங்க பரிகாரி தேடி போகாதீங்க, பரிகாரியாக கர்த்தரை தேடி வாங்க. அவர்தான் பரிகாரியாக கர்த்தர். அந்த கர்த்தர் உனக்குள்ள வரும்போது அங்க பாக்குறோம் மீட். அல்லேலூயா. நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஏசாயா 43:35 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. ஆமென். ஆண்டவர், நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், நீங்க திரும்பி உட்கார்ந்து போறணும். நீங்க வர வேண்டிய இடம் இது புதிய வாசல் சீயோன் திருச்சபைக்கு. நீங்க வர வேண்டிய இடம் இது பள்ளிக்கரணை மயிலை பாரதி 2ஆம் பகுதியிலே இருக்கக்கூடிய புதிய வாசல் சீயோன் திருச்சபைக்கு வரணும். ஆமென். இங்கே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார். நான் சொன்னார், அதனால இந்த பேரை புதிய வாசல் சீயோன் திருச்சபை என்று தேவன் சொன்னார். ஆமென். இது ஒரு புதிய வாசல். It's a new entry. It's a new gate. Praise the Lord. அப்ப இந்த புதிய வாசல் சீயோன் திருச்சபைக்கு வருகிற உங்களை கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆமென். ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நீங்க சந்தோஷத்தோட வாங்க. உங்க எண்ணங்கள், உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அவர்தான் பரிகாரியாக கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். ஆண்டவருக்கு நீங்க பரிகாரம் செய்ய தேவையில்லைங்க. அல்லேலூயா. பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் தடைப்பட்டு இருக்குது, ஆண்டவரே இந்த காரியம் வருமானால் நிச்சயமாக ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்கிறேன், நான் இந்த காரியங்கள் செய்வேன். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஒண்ணுமே செய்யலாம் கூட பரவாயில்ல, நீங்க வாங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து உட்காருங்க, கர்த்தருக்கு உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பரிகாரத்தை தேடி அநேக பேர் போறாங்க. அல்லேலூயா. பரிகாரியாக கர்த்தர் கிட்ட வாங்க. அவர் புதிய வாசல் சீயோன் திருச்சபையில அநேக ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். ஆமென். சீயோனுக்கு வாருங்க. இது சீயோன் ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டுக்கு வாருங்க. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த ஆலயத்துல நீங்க பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கு 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிற ஆண்டவரே, இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. நீங்க பண்ணுகிற விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு செவி கொடுக்கிறாராம். நீங்க பேசும்போது சில பேர் செவி கொடுக்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் செவி கொடுக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க பாக்குற முதலாவது சீயோனுக்கு வரும்போது உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகுமா? மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்கிறேன். இங்க இரண்டாவது பார்க்கும்போது அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோனின் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்குதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் அலங்கோல வாழ்க்கையை அலங்காரமாக கர்த்தர் மாற்ற போகிறார். கைகளை தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, glory to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதான் நம்ம ஆல்வின் தாமஸையா பாடியிருக்காரு பாருங்க. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோ
ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அல்லேலூயா, ஆமென். இந்த சீயோனுக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சீயோனுக்கு வருகிற உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் மாத்திரமல்ல, தேர்தல் மாத்திரமல்ல, ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறாரு. இரண்டாவது, அலங்கோலமான உங்க வாழ்க்கையை கர்த்தர் அலங்காரமாக மாற்றுகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென். மூன்றாவது பார்க்கிறோம், பலப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ காரியங்கள் நிமித்தம் சோர்ந்து போய் அப்படியே தளர்ந்து போயிருக்கிறீங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென். அவ பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு, ஒரு நியூ ஸ்ட்ரெங்த், ஒரு புதிய பலனை தேவன் உங்களுக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய பலன். ஆமென். இன்னைக்கு நீங்க டாக்டர் கிட்ட கூட போலாம், டாக்டர் கால்ல கலகலன்னு ஆடுது டாக்டர், ஸ்ட்ரென்த் இல்ல டாக்டர், பலவீனமா இருக்கு. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க சீயோனுக்கு வரும்பொழுது நீங்க உங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு தான் போக போறீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நான்காவது வசனம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஏமா நீங்க மனம் பதறி டென்ஷனா இருக்கீங்க, இந்த காரியம் என்னமா நடக்கும், இந்த பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிறேன், இந்த போராட்டம் எனக்கு இருக்கு, இந்த நிந்தை இருக்கு, இந்த அவமானம் இருக்கு, இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன செய்யுது என்றது தெரியல என்று நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியத்திலிருந்து தேவன் என்ன செய்யறாரா, ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். ஆமென். மகிழ்ச்சி ஆக்குகிறார், அலங்காரமாக்குகிறார். ஆமென். பலப்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, ஒரே டென்ஷனா இருக்கு, அப்படியே வேர்த்து கொட்டும், படபட படபடன்னு வேர்த்து கொட்டும். யாங்க விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் உள்ள ஜெபம் புண்ணியாலே ரட்சிக்கும். விசுவாசத்தோடு இருங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு. யாரெல்லாம் சீயோனுக்கு வரார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நம்புறாங்களோ, அல்லேலூயா, அவருக்கு தான் கர்த்தர் செய்ய போகிறார். நம்பாத ஆட்களுக்கு அல்ல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு தான் அற்புதம். திரளான மக்கள் வரலாம், ஆனா விசுவாசத்தோட யார் வராங்களோ, இந்த சீயோன் இல்லத்துக்கு போனா, இந்த சீயோன் ஜெப வீட்டுக்கு போனா கர்த்தருக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? செய்வாருங்க. ஆமென், செய்வாருங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சீயோனுக்கு வரும்பொழுது நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்பொழுது பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, அவர் இருக்கிறாருங்க, நான் இருக்கிறேன். இந்த பூமியில யாருமே இல்ல, நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், பெற்ற பிள்ளைகள் இருந்து என்னை கைவிட்டாங்க, கண்ணீரோடு இருக்கிறேன், கலங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன்ப்பா, ரட்சகராக நான் இருக்கிறேன், நான் ஒரு ரட்சகர். அவரால இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, பாவமன்னிப்பு இல்லை, நான் இருக்கிறேன். உனக்காக சிலுவையில மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் அவர் நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு வரப்போகிறார். இருப்பினும் அவருடைய வருகை காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வாழ்க்கையில இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நமக்கு வயசாகிட்டே இருக்கு. ஆண்டவர் வராரு வராரு வர சொன்ன வருவே இல்லையே.
அல்லேலூயா. அவர் வந்து அவர் கூட்டு போட்டோம். ஆனா பரிசுத்த ஆவியை நமக்குள்ள விட்டுட்டு போயிருக்காரு. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியோட வார்த்தையை நம்ம இன்னும் சரியாக்கப்பட வேண்டும். அதான் தேவன் காலதாமதமா பண்றாரு. ஏன் வரல? இன்னும் அநேக ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பல. அநேக கோடிக்கணக்கான மக்கள் இயேசு யாருன்னு தெரியல. ஆண்டவரே நீங்க சீக்கிரம் வாங்கப்பா. இதே பரிசுத்தத்தோட நீர் விரும்புற பரிசுத்தம், ஆண்டவர் பரிசுத்தம் இன்னி கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிப்படையாமல் இருக்கிறாங்களே. இப்ப வந்துட்டு என்ன ஆகுது? கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிப்பு விழுந்து விடுவார்களே. ரட்சிப்பா பரலோக வாழ்க்கையே போயிடுமே. அதெல்லாம் கர்த்தர் இன்னும் என்ன செய்யற? டைம் கொடுத்துட்டே இருக்காரு. ரட்சிப்பு உண்டாகவே. இயேசு அறியாத மக்கள் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் இயேசு யார் என்று தெரியவில்லையா? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை விசுவாசிங்க. அப்போது நீங்களும் உங்க வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். அப்ப இங்க பார்க்கிறோம், உங்க வாழ்க்கையில மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். சீயோனுக்கு வரும்போது கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நீங்க மனம் பதறு இருக்கிறீங்களா? டென்ஷனா இருக்கிறீங்க? ஒருத்தங்க ஒரு சீட்டு போட்டாங்க, அவன் கையில 5 லட்சம் வந்துச்சான். ஒரே சந்தோஷத்தை பார்த்துட்டு அப்படியே மறைச்சிட்டாங்க. என்னங்க அது? ஹார்ட் அட்டாக்கு, துக்கமான செய்தி கேட்டாலும் ஹார்ட் அட்டாக் வருது, சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் வருது. எப்படிங்க இது? எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? அவங்க கைக்கு வந்தது வாய்க்கு எட்டல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த அம்மா வந்து அழுகுறாங்க, ஐயோ என் தங்கச்சி இறந்துட்டாங்க பாஸ்டர் என்று சொல்லி. ரொம்ப வேதனையான ஒரு காரியமா இருந்துச்சு. அதனால தயவு செய்து இந்த ஜீவன் போவதற்குள்ளாக நீங்க கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் தேவன் நோக்கி கூப்பிடுகிறீர்களோ, நான் உங்களை மதம் மாற்ற வரவில்லை, அல்லது மதம் மாற்றுவதற்கு நான் பேசவில்லை. கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்லங்க, மார்க்கம்ங்க. ஏதாவது புதுசா ஒரு தோன்றுகிற காரியம் இல்லை. அவர் உருவாக்கினவர், படைத்தவர் தான். இன்றைக்கு நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். படைத்தவரை நம்புங்க, படைப்பவர்கள் அல்ல. படைத்தவரை நம்புங்க. அந்த படைத்தவர்கிட்ட உங்களுக்கு ஒத்தாசை வருங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும். உங்க வாழ்க்கையில நீதியே கிடைக்கலையா? எனக்கு அநியாயம் நடந்துச்சு, கர்த்தர் நீதி செய்ய போகிறார். You don't worry, கர்த்தர் நீதி செய்ய போகிறார். உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவரே ஒரு பதில் சொல்வாருங்க. யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்க, யாரும் எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆன்சர் கொடுக்கிறவர்கிட்ட நீங்க வந்து சொல்லுங்க. பதில் உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கோ, சொல்யூஷன் கொடுக்கிறவர்கிட்ட வந்து நீங்க என்ன செய்ய முறையிடுங்க, நிச்சயம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆமென். மகிழ்ச்சி ஆக்குகிறார். அதுக்கப்புறம் ஆனந்த அலங்காரமாக்குகிறார். அதுக்கப்புறம் பலப்படுத்துகிறார். 4வது ரட்சிக்கிறார். இப்போ பாருங்க, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறந்து போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவரிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். பிரைஸ் தி லார்ட். அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்க சொல்லப்படுகிறது பாருங்க, குருடரின் கண்கள் திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வழியே இல்லை, பாதையே இல்லை, என்ன பண்ண தெரியல, உங்க கண்களை கத்து திறக்க போகிறார். ஆவிக்குரிய கண்களை திறக்க போகிறார். நீங்க கூட இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் பார்வையடைவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீங்க என்ன பண்ண தெரியல பாஸ்டர், கண்ணே தெரியல. நீங்க அநேக நபர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க ஆண்டவரை நோக்கி, தாவீது குமாரனே, ஒரு குருடன் கூப்பிடுறான். யார் வருது? ஒரே சத்தமா இருக்கே. அவனுக்கு கண்கள் யார் வராங்க? ஒரே சத்தமா இருக்கே. அவரு தாங்க இயேசு வராரு. இயேசுவா? யார் அவரு? ஐயோ, இயேசு பத்தி தெரியுதா அவனுக்கு? அநேக அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு. மரித்த லாசருவை உயிரோட எழுப்பினாரு. குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குறாரு. பிசாசு பிடித்த மக்களை விடுதலையாக்குகிறாரு. வியாதிப்பட்ட மக்களை விடுதலையாக்குறாரு. அப்படியா? அவர் தான் தேவன். ஆமென். தாவீதின் குமாரன். அப்ப இயேசுவை பத்தி கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். அப்ப சொல்றாரு, திரளான சத்தம், எரிச்சலின் சத்தம், அதை இவர் கூப்பிடுறது ஆண்டவர் கேட்கிறாரு.
அப்படியா? அப்ப எனக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு வழி உண்டு. இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு பார்வை அடையும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூப்பிடுகிறார். அந்த எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா விசுவாசத்தோடு யாரு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு நேரா ஆண்டவர் செவி கொடுக்கிறாருங்க. ஆமென், அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறாயா? நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். அல்லேலூயா. அங்க உடனே அற்புதம் நடக்குது. அதுதான் சொல்றாரு, அல்லேலூயா. இங்க இருக்கிற எந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கண்களை மூடி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இந்த இருக்கிற இடத்துல உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்தை அற்புதம் சுகம் பெற வேண்டுமா? அற்புதத்தை செய்கிற தேவன். இது இன்றைக்கு அற்புதத்தின் நாள். நேற்றுள்ள நாளைக்குல இன்றே நடக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு நீங்க வியாதியின் படுக்கையில இருக்கலாம், மரணத்தின் படுக்கையில இருக்கலாம். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே நீங்க என் உள்ளத்துல வாருங்க, என்னை ரட்சிங்க, என் பாவத்தில் விடுதலை தாங்க, சாபத்தில் விடுதலை தாங்க, வியாதியில் விடுதலை தாங்க என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தருடைய வல்லமை இப்போது தொட்டு சுகம் உண்டாக போகிறது. You receive the more blessings in the name of Jesus. You receive the miracle of God. இப்போது அற்புதத்தின் தேவன் நீங்க பெற போகிறீங்க. இயேசு வர போகிறார், இயேசு தொட போகிறார். இந்த மரண படுக்கையில இப்போது இந்த மரண படுக்கை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால உனக்குள்ள ஒரு புதிய ஜீவனை இப்போது தேவன் கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய அற்புதம் இப்போது தேடி வருகிறது. கர்த்தருடைய கரம், அவருடைய காயப்பட்ட கரத்தை பார். இயேசுவின் நாமத்தினால இந்த தழும்புகளால் குணமாகிறோம் என்று பாதிக்கிறோம். நானே உன் பரிகரை கர்த்தர் சொல்லுகிறார். நீ மரண படுக்கையில இருக்கிற, எல்லாரும் கைவிட்டாங்க, நான் நம்பினவங்க கைவிட்டாங்க, நீ யாரும் இல்லை எனக்கு என்று சொல்லி நீ கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாய். மகனே, மகளே, உனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நோக்கி பார், இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடு. இயேசுவே என் உள்ளத்துல வாங்கப்பா, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, அந்த நோக்கி கூப்பிடுப்பா. அம்மா நிகழ்ச்சியை பார்க்கிற நீ கூப்பிடு, யாராக இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இன்றைக்கு உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார், உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். தாவீதின் குமாரனே என் அன்பு பிள்ளைகளுக்கு இறங்கப்பா. இந்த வேலை நோக்கி கூப்பிடுகிறேன், என் அன்பு பிள்ளைகளுக்கு இறங்க, இறங்கப்பா, இறங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, பலவீனங்கள் நீங்கட்டும். இந்த வேலை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற இடத்துல போயிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில பலவீனங்களை கர்த்தர் நீக்கி அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார், அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ரகபலஹன துரிபி அந்தரடலபோ. அல்லேலூயா. குருடரின் கண்களை திறந்தவர் இன்னைக்கு உன் கண்கள் திறக்கப்பட போகிறது. முடவரின் கால்களை நடக்க செய்தவர் உன் கை கால் முடங்கி போயிருக்கிறதா? இப்போதே உன் கை கால் விளங்கட்டும், விளங்குவதாக. இயேசு நாமத்தில் எழுத நட்டே உன் கைகளை நீட்டி, you try in the name of Jesus. Hallelujah. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. நடந்து பாரு, குதித்து பாரு, பேசி பாரு. நான் பேச முடியவில்லையா? இயேசுவே என்னை ட்ரை பண்ணு. ஹalleluya. இப்போது உன் வாய் திறக்கப்படுவதாக, உன் கண்கள் பார்வையடைவதாக, உன் முடங்கின கை கால்கள் செயல்படுவதாக, உன் செயல்படுற உறுப்புகள் இப்போது செயல்படுவதாக. கர்த்தர் புதிய இதயத்தை கட்டளையிடுவாராக. உன் கேன்சர் கட்டி மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் பலவீனங்கள் நீங்கட்டும், உன் கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்போது உனக்கு அற்புதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போது உன் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறுகிறது. இப்போது பாவக்கட்டை உடைக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்போது யார் ஜெபிக்கிறார்களோ அவங்க வல்லமை, ஹalleluya, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்க போகிறது. அவர்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. இப்போது receive the blessings in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஓ, இந்த அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடைபெறட்டும், குருடர்கள் பார்வையிடட்டும், செவிடர்கள் கேட்கட்டும், ஊமையர்கள் பேசட்டும், முடவர்கள் நடக்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர்ல இருக்கீங்க. ஆண்டவரே ஒரு புதிய கிட்னி உருவாகட்டும்பா. ஓ ரீகா பாபா பாபா பாபா, ஒரு புதிய உறுப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. புதிய வாசல் சீயோன் திருச்சபையில நீங்க முதல்ல ஒரு தாயாருக்கு ஒரு புதிய இருதயத்தை மாற்றி கொடுத்தீங்களப்பா. இப்போதே இந்த ஹார்ட்ல பிளாக்,
ஆண்டவரே, நரம்பு மண்டல வேலை செய்யல, நாடி நரம்புகள் மத்தியில உங்க வல்லமை பாயட்டும்பா. ஓ தேவனே, ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல உங்க கரை நீட்டுங்க ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல உங்க கருத்தை நீட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம்பா, ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே.